ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த தேவ சமூகத்திலே நாம் ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதில் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நம் இந்த வசன தியானத்துக்காக தேவ சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதற்காக நாம் செபிப்போம். அப்பா பிதாவே, இந்த வார்த்தையை கொண்டு தேவரே ஜனங்களுக்கும் ஸ்தோத்திரம், வேத பாரகர்களுக்கும் உபதேசித்ததான இந்த வேத வசனங்கள் இந்த நாளிலே எங்களுக்கு வேண்டியதான வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் நீ வரத்திலிருந்து கட்டளையிடுவீராகப்பா. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இந்த வார்த்தையில் இருந்து ஆண்டவரை என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ, இந்த 23:1 வசனத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ தேவரே நீர் கற்றுத்தாங்கப்பா. கற்றுத்தந்த இந்த கடைசி நாட்களிலே உங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யத்தக்க தேவ கிருபை எங்கள் மேல் வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். தேசன் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரம் அந்த 1-2 வசனங்களை எழுதும்போது அவர் எப்படியாய் சொல்கிறார் பாருங்க. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். மோசேயினுடைய ஆசனத்தை குறித்தும் மோசேயை குறித்தும் அந்த அவருக்கு மூலமாய் தேவன் கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தை குறித்தும் அங்கே அவர் பேசுகிறார் பாருங்க. ஜனங்களை நோக்கி, ஜனங்களிடத்துல இன்னும் சொல்லியிருக்கு, சீஷர்களிடத்துல, ஜனங்களையும் சீஷர்களையும் அந்த இடத்துல கூடி இருக்கும்போது அவர் பேசுகிறார். ஜனங்களிடத்திலையும் அவர் சொல்லுகிறார், சீஷர்களிடத்திலையும் சொல்லுகிறார். வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்யும்படியே செய்யாதவர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இந்த 23ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் ஒவ்வொரு காரியத்தை, வேத பாரகருடைய காரியங்கள், பரிசேயருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த இடத்துல அவர் 23ஆம் அதிகாரம் முழுவதிலையும் அவர் தெளிவாக எழுதியிருப்பார் பாருங்க. 23ஆம் அதிகாரம் முழுவதிலையுமே தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் முழுவதும் நாம் தியானித்து பார்ப்போமானால் ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அவர் எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு போதிக்கும்படி அவர் இந்த பூமியில வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு. அதனால் அவர் சொல்லுகிறார், மோசேயினுடைய ஆசனத்தில் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், நீங்கள் அதில் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, மோசேயினுடைய ஆசனம் என்றால் எதை குறிக்கிறது? நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. நியாயப்பிரமாணம் ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகளை குறிக்கிறது, கட்டளைகளை குறிக்கிறது. அந்த கட்டளையும் கற்பனையும் இன்றைக்கு கை கொண்டு இரக்கத்தையும் நீதியையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று சொல்லி 23-23வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 23:23 நாம் வாசிக்கிறோம். அங்கேயும் அவர் சொல்லுகிறார், மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் உட்லாவிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் ஆகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? அந்த மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை அவர் அப்படியே பிடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு நான் வரவில்லை, அதை நான் நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன். அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவு என்னவா இருக்கிறது என்று நாம் மத்தேயு 23:23 வாசித்தோம். அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும்.
நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவு நீதி, இரக்கம், விசுவாசம். இந்த 3 தான் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு மீதி எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்த கையில் எடுத்துக் கொண்டார்கள். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது நீதி இல்லை, இரக்கம் இல்லை, விசுவாசம் இல்லை. ஆனா என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம் இருக்குது, மோசேக்கு கையில கொடுத்திருந்ததான எல்லா நியமங்களும் இருக்குது. ஆனா அதை கை கொள்ளுவதற்கு அவங்களுக்கு முடியல. அதனாலதான் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறாரு, அவங்க மோசையினுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சீஷர்களை பார்த்து சொன்னாரு, அவர்கள் மோசையினுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்ப நமக்கு ஆண்டவர் இந்த அதிகாரத்துல அநேக காரியங்கள், வேத பாரகர், பரிசேயர், மாயக்காரர், எப்படியெல்லாம் அவர் குருடரு, அப்படி எல்லாவற்றையும் அவர் கூப்பிடுகிறத பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க தியானிக்கும் போது, வாசிக்கும் போது, தியானிக்கும் போது உங்களுக்கு புரியும். இப்ப இந்த விஷயத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கோம்ங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இப்ப எந்த இடத்துல நாம், எந்த சூழ்நிலையில நாம் இருக்கிறோம், எந்த ஆசனத்துல நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தெளிவாக நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்ப பாருங்க, நாம் நம்மை குறித்து பார்க்கும்போது நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசனத்தை போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு டினாமினேஷனை போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். மத்தையிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வேதத்துல வாசிக்கும் போது எந்த டினாமினேஷனையும் குறித்து இங்க சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் நமக்கு தெளிவாக இங்கே நமக்கு சொல்லுகிறது. எந்த இடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம், எங்கே அமர்ந்திருக்கிறோம் என்பதை குறித்து இந்த வசனத்தின் மூலமாக நாம் நம்மை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒரு மார்க்கத்தை பிடித்து கொண்டு நாம் இருக்கிறோமா, அல்ல ஒரு மத ரீதியாக நாம் ஒரு கிறிஸ்தவன் என்கிற ஒரு மத அந்த ஆசனத்துக்குள்ளே நாம் போட்டு கொண்டிருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம்? இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார், நமக்கு சொல்லி தந்திருக்கிற நீதி, இரக்கம், விசுவாசம், இவைகளை நாம் கை கொண்டு அவருடைய வசனத்தின்படி நாம் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோமா என்கிறத இன்றைக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் தியானிக்க, நாம் ஆண்டுடைய சமூகத்திலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு உலகத்தை எடுத்து பார்க்கும்போது கிறிஸ்தவம் எத்தனையோ பிரிவாய் பிரிந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ பிரிவாய் பிரிந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ விதத்துல ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமை, ஒருவரோடு ஒருவர் கொள்ளாமை, ஒருவருக்கு ஒருவர் போக்குவரத்து இல்லாத இடத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். பாருங்க, ஆனால் இங்கே வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா, நாம் எல்லாருக்கும் ஆமை ஸ்தோத்திரம் பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே இயேசு கிறிஸ்து, நாம் எல்லாருக்கும் ஆமை ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்த ஒரே இயேசு கிறிஸ்து, நாம் எல்லாருக்குமாக ஆமை ஸ்தோத்திரிக்கிற பலியானது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் எல்லாருக்கும் விசுவாசத்தின்படி ஆமை ஸ்தோத்திரிக்கிற அந்த விசுவாசத்தை ஆமை பூரணப்படுத்த வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாம் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அன்றைக்கு பாருங்க, ஒரே ஆமை ஸ்தோத்திர மேகத்தின் கீழாக நம்முடைய இஸ்ரவேல் மூதாதையர்கள் நடந்து கடந்து வந்ததை போல நாம் எல்லாரும் ஒரே ஆமை கண்மலையாகிய கிறிஸ்து, அன்றைக்கு எல்லாரும் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே தாகம் தீர்க்கப்பட்டதை போல நாம் எல்லாரும் இன்றைக்கு ஒரே கிறிஸ்து, ஒரே பிதா, ஒரே கிறிஸ்து, பரிசுத்தாவினர், ஒரே வேதம், ஒரே வசனம், எல்லாமே ஒன்றாக இருக்கத்தக்க நம்முடைய ஆமை ஸ்தோத்திரிக்கிற வாழ்க்கைகளை, நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை, நம்முடைய காரியங்கள் ஏன் இன்னைக்கு இவ்வளவு பிரிவினையால் பிரிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். துண்டு துண்டாக பிற்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சிதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில பார்க்கிறோம். காரணங்கள் இன்னும் நாம் ஒன்று கூட்டி நாம் ஒரே தேவனிடத்திலே நாம் போக போகிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சமூகத்தில் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். நாம் எல்லாரும் எந்த இடத்துல நாம் இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே தேவன் அண்டையிலே தான் நாம் போய் சேர போகிறோம். அப்படியான இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆசனத்திலே நாம் உட்கார்ந்து இருந்து கொண்டு நானும் கிறிஸ்துவோடைய வருகைக்கு போவேன், நானும் வருகைக்கு போவேன், நானும் வருகைக்கு போவேன் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை ஒன்றை மட்டும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆமையினுடைய மரணத்திற்கும் அவருடைய வருகைக்கும் அடுத்ததாக அவருடைய மரணத்திற்கும் அவர் மகிமையிலே உயிர்த்தெழுந்து அவருடைய சமூகத்தில் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே அவர் எழுந்தருளின பிற்பாடு அவர் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை அவர் தந்துவிட்டு கடந்து போனார். பாருங்க, அதனாலதான் சீஷர்கள்ட்ட அவர் சொன்னாரு, மோசையினுடைய ஆசனத்துல நீங்க போய் உட்காரக்கூடாது. லூக்கா 24
49 சொல்லும் போது, நீங்கள் மேல் வீட்டுக்கு போங்க, பரிசுத்த ஆவியார் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின. யோவேல் 2:28 நான் வாசிக்கும் போது, பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர், அந்த பிதாவுடைய அந்த வார்த்தைக்கு சீசர்களை நேர வழி நடத்தலாம். பாருங்க, பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இந்த மோசையினுடைய ஆசனத்தின் மேல நீங்க உட்கார்ந்திருந்தா பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க எருசலேமுக்கு போங்க, நீங்க மேல் வீட்டுக்குள்ள போங்க, நீங்க அங்க போய் காத்துருங்க என்று சொல்லி அவர் அருமையாய் வழி நடத்தினார். அங்கே போய் 120 பேர் அந்த வார்த்தைக்கு கீழ்பட்டார்கள். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்டது. அன்றைக்கு மோசையினுடைய ஆசனம் என்ன செய்யப்பட்டது? நீக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு அதில் முற்றிலும் நமக்கு வேண்டாம் என்று சொல்லல. பழைய ஏற்பாடாகிய அந்த நிழலான வாழ்க்கையே நிஜப்படுத்தினார். அவர் நிஜப்படுத்தினார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் எழுதப்பட்ட அந்த வார்த்தை நிஜமாய் நம்முடைய ஸ்தோத்திரிக்கிற கண்களுக்கு முன்பாய் நாம் கண்டோம். அதே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் தந்தருளி அந்த மோசையினுடைய ஆசனத்தில் இருந்து நம்மை தேவ சமூகத்திற்கு இணைக்கும்படியாய், தேவனோடு கூட நாம் ஒப்பரவாகும்படியாய், தேவனாகிய கர்த்தரோடு கூட நாம் இசைந்து நாம் எந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடாம நாம் புறம்பாக்கப்பட்டு இருந்தோமோ அதே தேவ சமூகத்திற்குள்ள நாம் கடந்து செல்லும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஒரு ஒப்பரவாகுதலை அவர் நிறைவேற்றி விட்டு கடந்து சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு மோசையினுடைய ஆசனத்தில் இருக்கிற வேத பாரகர்களும் பரிசேயர்களும் ஏதோ ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை கருத்தில் வைத்துக் கொண்டு ஏதோ ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டாம். என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? நான் எங்கே அமர்ந்திருக்கிறேன்? என்னுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது? நான் எந்த போதகத்திற்குள்ளே, எந்த பிரமாணத்திற்குள்ளே இருக்கிறேன்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிற என் தெய்வம் அவர் வரப்போகிறாரே. நானும் என்னுடைய பிள்ளைகளும், நானும் என்னுடைய குடும்பம், நானும் என்னுடைய சபையும், நானும் என்னுடைய சமூகமும், நானும் என்னுடைய வீட்டாரும் தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து போக முடியுமா என்கிறதை நாம் ஸ்தோத்திரிகளை யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த மோசையின் ஆசனத்தை குறித்து ஒரு முகவுரையா நாம் இதை ஸ்தோத்திரிக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் மறுபடியும் நாம் தொடர்ந்து இந்த பகுதியை நாம் தியானித்து கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நாம் கடந்து செல்ல அவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஒப்பு கொடுக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனம், இந்த அதிகாரத்தை எனக்கு அன்பானவர்களே, தாயே, சகோதரர்களே, வாலிபர்களே, பிள்ளைகளே, தேவ சமூகத்தை இந்த வசனத்தை தியானிங்க. இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவார். என்ன நோக்கத்திற்காக பிடிக்கப்பட்டோமோ அதே நிறைவேற்றத்திற்காக நம்மோடு கூட இடைபடுவார். பரிசுத்த தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிப்போமா. இரக்கமுள்ள பிதாவே, இந்த வார்த்தை மூலம் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இடைபெட்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நமது கிருபைக்குள்ளே ஆண்டவரை ஸ்தோத்திரங்களை மறைத்து இந்த வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தி இன்னும் உடைய வருகைக்கு முன்ன நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்யும்படியாக தேவாவியானவரே நீர் எங்களை உமது சத்தியத்திற்குள்ளே வழிநடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் சத்தியத்திற்குள்ளே வழிநடத்த போகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்கத்தக்க, ஆண்டவரே, அந்த ஆராய்ச்சி மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்க தேவன் கிருபையும் பலனையும் கர்த்தர் கொடுத்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, உடைய நாமம் ஸ்தோத்திரிக்கிறோம் உயரட்டும். உடைய நாமம் ஆண்டவரை உயர ஆண்டவரை மாம்சம் தாழ்த்தப்படும். உடைய நாமம் ஆண்டவரை ஸ்தோத்திரம், உடைய மகிமை உயர ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை உயர்த்த ஆண்டவரை மாம்சம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மாம்ச கிருவிகளும் தாழ்த்தப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசப்பா, நமது கிருவிகள் அப்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.